ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஒர்க்கு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு டெய்லரிங்கில் நம்ம வந்து என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணுனா நம்மளோட ஃபீல்டில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த மெத்தட்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டி கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்து, அதுக்கு மேலே 2 லைனிங் கிளாத் வச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே அளவாக ஸ்டிச் பண்ணி பழகுங்க. 1/4 இன்ச் தானே, இல்லை ஒரு புள்ளி அளவு தானே அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா அது வந்து நமக்கு பெரிய பெரிய கம்ப்ளைண்ட்டாக தெரியும். நம்ம தைக்கிறதுனால நம்மளோட கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. ஆனால் நம்மக்கிட்ட இருந்து ப்ளவுஸ் வாங்கிட்டு போகிற அந்த கஸ்டமர்ஸ் வந்து சின்ன சின்ன நுணுக்கமாக இருக்கிற அந்த கம்ப்ளைண்ட் கூட அவங்களால கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். நமக்கு வந்து நம்மளோட தொழில் எவ்வளோ முக்கியமோ அதே போல் நம்மளை நம்பி நம்மக்கிட்ட கிளாத் கொடுக்குற நம்மளோட கஸ்டமர்ஸ்க்குமே ப்ளவுஸ் தைச்சி எப்போ வரும், நம்ம போட்டால் அந்த ஃபிட்டிங் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்ற அந்த இமேஜினேஷன் வந்து அவங்களுக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஏதாவது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் சொன்னாலும் நீங்கள் அதை சிரிச்ச முகத்தோடு வாங்கி சரி பண்ணி கொடுக்க பழகிக்கோங்க. சங்கடப்படுற மாதிரியோ இல்லை அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியோ எதுவுமே நீங்கள் பேசிடக்கூடாது. நீங்கள் வந்து ஒன்ஸ் உட்காந்து தைக்கும்போதே நீங்கள் கரெக்டான அளவில் கட்டிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா தைக்கும்போதும் உங்களுக்கு அது சரியான அளவாக வரும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது கிளாத்தை வந்து எப்போவுமே எக்ஸ்டர்னாக எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயுமே நீங்கள் வந்து தைக்கும்போது ஒவ்வொரு அனுபவத்தையும் தெரிஞ்சுக்கணும். சொல்லப்போனால் ஒவ்வொரு டெய்லர்ஸையும் பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோஸ் பாருங்கள். இல்லை பக்கத்தில் ஏதாவது டெய்லரிங் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஹெம் பண்ணி தரேன், ஹூக் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான டவுட்டெல்லாம் கேளுங்க. மேக்ஸிமம் அப்படி யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ ஆன்லைனில் தான் நம்ம பார்க்க முடியும். இல்லை நீங்கள் கற்றுக்கிட்ட இடம் எங்கேயோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு நானும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பிரித்து தைக்கிற மாதிரி அந்த ஐடியா பண்ணி எப்போவுமே ஸ்டிச் பண்ணாதீங்க. நம்ம வந்து இதை பிரிக்காமல் தைக்கணும், நீட்டாக தைக்கணும், கரெக்டான அளவோடு தைக்கணும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் வச்சுட்டே நீங்கள் வந்து எப்போவுமே தைங்க. நீங்கள் வந்து ஒரு 4-5 ப்ளவுஸ் தைச்சிட்டோம், தப்பே இல்லாமல் வந்துருச்சு அப்படின்றதுனால அசால்ட்டாக தைக்கணும் அப்படின்ற மைண்டில் மட்டும் எப்போவுமே இருக்காதீங்க. ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கும் போதும் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் புதுசாக பழகுறவங்க அப்படிங்கிற மைண்டோடையே ஸ்டிச் பண்ணுங்கள். நம்மளோட கஸ்டமருக்கு இது தப்பு இல்லாமல் கொடுக்கணும், கரெக்டான மெத்தடில் தைச்சி கொடுக்கணும், அவங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும், நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லணும் அப்படிங்கிற அந்த மைண்ட்லேயே வச்சுட்டு தைங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் அதை வந்து ஒரு பயமாகவே வச்சுக்காதீங்க. என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு பதட்டத்தோடு வச்சுக்காதீங்க. கரெக்டாக உங்களால் தைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு தானாகவே வரும். ஆனால் பயம் மட்டும் நம்ம கூட வரவே கூடாது. பக்கத்தில் இருக்கவங்க தைக்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் கூட அதை நீங்கள் சரி பண்ண உங்களால் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு டெய்லர் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களை தேடி நிறைய பேர் தைக்க வருவாங்க. பக்கத்தில் இருக்கவங்க வந்து 2 விதமாக இருப்பாங்க. ஒரு சிலர் கொடுப்போம், தைக்கிறாங்களான்னு பார்ப்போம், நம்ம வெளியில் போய் கொடுக்குறதுக்கு பக்கத்தில் ஈஸியாக இருக்குல்ல, நம்மளும் வாங்கலாம் கொடுக்கலாம், எதாவது கரெக்ஷன்னாலும் அவங்கக்கிட்ட உடனே கொடுத்து சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிற மைண்டும் இருப்பாங்க. வேண்டாம், பக்கத்தில் போய் ஏன் கொடுத்துட்டு அவங்க ஒரு வேளை கிளாத்தை சரியில்லாமல் தைச்சிட்டாங்கன்னா நம்ம போய் சொல்கிறதுக்கும் சங்கடமாக இருக்கும், ஒருத்தர் பார்க்கணும் வைக்கணுன்ட்டு கொடுக்காத ஆளும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட தொழிலை கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம யார் கொடுத்தாலும் தைக்கிற அளவுக்கு நீட்டாக நம்மளால் தைக்க முடியும். ஒவ்வொரு ப்ளவுஸும் தைக்கும்போதும் நமக்கு வந்து ஒவ்வொரு அனுபவம் கிடைச்சிட்டே இருக்கும். நமக்கு வந்து அந்த அனுபவம் கிடைக்கிறத நம்ம வந்து கவனித்து தைக்கணும். அப்போ தான் இது வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். அது மாதிரி நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களோட சைஸ் மட்டுமே எப்போவுமே பழகாதீங்க. நீங்கள் வந்து ஒரே சைஸை மட்டுமே தைச்சி பழகாதீங்க. ஒரு 2-3 சைஸு ப்ளவுஸ் வாங்கி நீங்கள் தைச்சி பழகுங்க. பக்கத்தில் இருக்கவங்க, அம்மா, வீட்டில் இருக்கவங்க அப்படி யாருக்காவது வாங்கி யாரோட அளவுலையாவது நீங்கள் கிளாத் கொண்டு போய் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பழகுங்க பிகினர்ஸாக இருக்கும்போது. அப்புறம் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தைச்சி கொடுங்க. என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை
சரி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே சரி, அவங்க தப்பு பண்ணாலும் அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்துடும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கடையில் தைக்கிறவங்களுக்கும் வீட்டில் தைக்கிறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. காசு கொடுக்குறதுல வந்து கொடுக்குறவங்க கம்மியாக தாங்க கொடுப்பாங்க. அது என்னமோ தெரியல, கடையிலையும் நம்மளும் ஒன்றா தான் தைக்கிறோம். அவங்களுக்கும் நம்மளுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலையாட்கள் வச்சுருப்பாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, கடைக்கு வாடகை கொடுக்குறது, கரண்ட் பில் சார்ஜ் அதெல்லாம் அதிகமாக வரும். ஸோ அதை கணக்கு பண்ணிவிட்டு அவங்க அந்த மாதிரி நினைப்பாங்க. நம்ம வந்து அதை நினச்சிக்கணும். ஆனால் கஸ்டமர் வந்து அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கடையில் கொடுத்தா நல்லா தைப்பாங்க, வீட்டில் கொடுத்தா சரியாக தைக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு மைண்டில் இருப்பாங்க. கடையில் இருக்கவங்க வந்து நல்ல அனுபவம் உள்ளவங்க, வீட்டில் தைக்கிறவங்க பிகினர் அப்படின்ற ஒரு மைண்டில் அவங்க இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு தைச்சி கொடுக்குற ப்ளவுஸை பார்த்து இன்னொருத்தவங்க நீங்கள் இதை எங்கே தைச்சிங்க, நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வர வைக்கணும். அதில் தான் இருக்குது நம்மளோட சாமர்த்தியம். அதுக்கப்புறம் கடையில் வாங்குகிற அதே அளவு வந்து அமௌண்ட் நீங்கள் வாங்காதீங்க. ஒரு ரூ. 10 ரூ. 20 கம்மியாகவே வாங்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நல்லா தைக்க ஆரம்பிச்சுட்டு உங்கள்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மைண்டில் இருக்கும்போது கூட நீங்கள் ஒரு ரூ. 10 சேர்த்து கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட கொடுக்கலாமா வேணாமான்னு இருக்கிற மைண்டில் இருக்கும்போது நம்ம வந்து அதிகமாக கேட்டோம் அப்படின்னா, தைச்சு இப்போ தான் பழகுனாங்க, துணியை கொடுக்குறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது. ஆனால் அமௌண்ட்டும் ஜாஸ்தி கேட்குறாங்களே அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து நம்மளோட கஸ்டமருக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரூ. 10 ரூ. 20 கம்மியாக வாங்குறத பற்றி தப்பே கிடையாது. அதுக்காக சும்மாவும் யாருக்கும் தைச்சி கொடுக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தைச்சு பழகின புதுசில் நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்குனாலும் சரி பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுங்க, நான் சும்மா தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்காதீங்க. பாதி சார்ஜாவது வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வெளியில் வந்து ரூ. 100 வாங்குறாங்கன்னா, எனக்கு ஒரு ரூ. 50 கொடுங்க போதும், நான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி வாங்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சும்மா தைச்சி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஐயோ அவங்களே சும்மா தைச்சி கொடுத்துருக்காங்க, அவங்கக்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் போய் நம்ம சொல்கிறது அப்படின்னு அவங்க வந்து யோசிப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சமாவது சார்ஜ் வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. உங்களுக்கும் சரி, நம்ம முத தைச்சிருக்கோம், நமக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கு, நம்மளோட வருமானம் கிடச்சிருக்குன்னு ஒரு திருப்தி இருக்கும். அதே சமயம் நம்மளும் பாதி காசுனாலும் நம்ம கொடுத்துருக்கோம்ல, என்ன கம்ப்ளைண்ட்னாலும் நம்ம போய் சொல்லலாம் அப்படின்னு அவங்களும் வந்து சொல்லுவாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்கள கோவிச்சிக்காதீங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் உங்களை நீங்கள் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுதான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்மளோட வருமானம் நமக்கு எவ்வளோ முக்கியமோ, நம்மளோட கஸ்டமருக்கு அவங்க கொடுக்குற கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளா இருந்தாலுமே வேறு யார்ட்டையா கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி ஸ்டைலில் தைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதை அவங்க மாற்றி தைச்சிட்டா நம்ம ஏற்றுப்போமா? ஏற்றுக்க மாட்டோம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். சின்ன சின்ன கரெக்ஷனையும் நம்ம சரி பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து பிஹேவ் பண்ணணும். அதே சமயம் நம்ம நல்லா தைச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்ன நீ வீட்டில் தானே தைக்கிற அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் தைச்சே கொடுக்க வேண்டாம். அவங்க எங்கே போய் கொடுத்து தைச்சிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தைச்சிக்கட்டும். அளவு ப்ளவுஸ் வாங்கி தைக்கிறீங்க அப்படின்னா கரெக்ஷன் வந்து என்னென்னன்றதை மறக்காமல் கேட்டுக்கோங்க. அளவு எடுத்து தைக்கும் போதுமே நம்ம அளவு எடுக்கிற அந்த மெத்தடு பார்த்திங்கன்னா, ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா, லூஸாக வேணுமா, இப்போ நான் எடுக்கிற அளவு உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் நம்ம இது எதுவுமே கவனிக்க மாட்டோம். நம்ம மைண்டில் வந்து எப்படியாவது ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தான் இருக்கும். ஆனால் அதை ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஷோல்டரோட அளவு, ஆம்ஹோல் அளவெல்லாம் எடுக்காமலே விட்டுருப்பீங்க அவசரத்தில். முத அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பதட்டத்தில் எடுக்காமல் விடுவீங்க. ஸோ அதை மைண்ட் வச்சுக்காதீங்க. எப்பயுமே ஒரு சின்ன நோட் போட்டுக்கோங்க. ஷோல்டர், ப்ளவுஸ் ஜஸ்ட் ரவுண்டு, ஆம்ஹோல் அப்படின்னு வரிசையாக எல்லா மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அளவையும் உடனே அதில் எழுதிக்கோங்க. அந்த ஒரு மைண்டில் நீங்கள் வந்து அளவு எடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு அளவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. அது மாதிரி கட்டிங் போடும்போதுமே அளவை மட்டும் போடாமல் எக்ஸ்ட்ரா தையலுக்கும் விட்டுட்டு நம்ம போடுங்க. தையலுக்கு விடுறதை விட நீங்கள் சேர்த்து கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. ஏன்னா பிகினராக இருக்கும்போது தைக்கும்போது ஏதோ சின்னதாக கோணலாக தைக்க ஆரம்பிச்சிருவீங்க, இல்லை எக்ஸ்ட்ரா விட்டு தைப்பீங்க. அந்த மாதிரி வரும்போது நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்ட் பண்ணி பார்த்துக்கணும். அவங்க ஒரு வேளை உங்களுக்கு தைச்சு காட்டுறாங்கன்னா, அவங்க எப்படி தைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்ஷன் வந்து வரவே வராது.
அப்புறம் கட்டிங்கெல்லாம் போட்டிங்கன்னா சும்மா கச்ச கச்சன்னு வைக்காமல் நீட்டாக லைனிங் எல்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னா பேக் போர்ஷன் ஒன்றா வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்டும் ஒன்றா வைங்க, ஸ்லீவும் ஒன்றா வச்சு மடித்து வைங்க, பட்டி கிளாத்தும் ஒன்றா மடித்து வைங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் நீங்கள் இன்றைக்கி தைக்கிறீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் தைக்கும்போது அது 2 ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எடுத்தோடனே ஒரு ப்ளவுஸ் தைச்சு 2 ப்ளவுஸ் தைக்க முடியல அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் முடிச்சுட்டு அடுத்த ஒரு ப்ளவுஸில் பாதியாவது நம்ம இன்றைக்கி தைச்சிடணும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். இன்னொரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் மொபைல் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தைக்கும்போது டைமர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ளவுஸை எவ்வளோ டைமில் தைச்சு முடிக்கிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அடுத்த நாள் நீங்கள் அதே ப்ளவுஸை எவ்வளோ நேரத்தில் தைக்கிறீங்க, இன்னொரு ப்ளவுஸ் தைக்கும்போது எவ்வளோ தைக்கிறீங்க, இன்றைக்கி டைம் வந்து எவ்வளோ ஸ்பீட் பண்ணி தைச்சிருக்கீங்க, அப்புறம் பிரிக்காமல் தைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நூலெல்லாம் வாங்கும்போது ஸ்டார்டிங்கில் வாங்குறீங்க அப்படின்னா கம்மியாக தான் வாங்குவோம், நமக்கு தேவையான அளவு தான் வாங்குவோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மறக்காமல் ஒரு 2, 3 ப்ளவுஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லைனிங் எடுக்க போகும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைனிங் எல்லாம் நல்லாவே கொஞ்சம் நார்மலான ரேட்டில், ரொம்ப கம்மியான ரேட்லலாம் எடுக்காதீங்க. சுருக்கம் வந்தது அப்படின்னா அதை வந்து கஸ்டமர் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி சீசன் டைமெல்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா நைட்டு பகல் தைக்கும்போது கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. நீங்கள் வந்து இதை தாண்டி ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஹாஃப் ஃபீஸ் வாங்கிட்டு தைச்சி கொடுங்க அப்படின்னு. அதாவது உங்களால் பிகினராக இருந்து இனிமேல் எனக்கு தைக்க முடியும் நம்பிக்கை வரவங்க ஹாஃப் ஃபீஸ் வாங்கி தைச்சி கொடுங்க. ஆனால் ஸ்டார்டிங் இப்போ தான் நீங்கள் கிளாஸே போயிட்டு வந்திருக்கீங்க, புதுசாக தான் தைக்க போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஃபீஸ் வாங்காதீங்க. நீங்கள் வேணால் எனக்கு ஒரு லைனிங் கிளாத்தோ இல்லை சாதா கிளாத்து வந்து ப்ளவுஸ் கிளாத் எடுத்து கொடுங்க, உங்களோட அளவு ப்ளவுஸ் கொடுங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு கூட ஒரு சிலர் ஒவ்வொரு சைஸ் நீங்கள் வந்து தைச்சி பழகணும் இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ டிசைன் ப்ளவுஸு இல்லை என்ன சைஸு ப்ளவுஸ் வந்தாலுமே நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணி கட் பண்ணி தைச்சிருவீங்க. ஆனால் ரொம்ப பிகினராக இருக்கும்போது நீங்கள் வந்து அமௌண்ட்டு வாங்காமல், ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் அப்படி தைக்க முடியாது, அதனால் ஒரு சிலருக்கு கொஞ்சம் அனுபவம் வர்றதுக்காக முடிஞ்சால் வீட்டாளுங்களுக்கே ஒவ்வொரு சைஸு தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா தைங்க. இப்போல்லாம் எல்லாருமே வந்து சிங்கிள் ஃபேமிலியாக தான் இருக்கும். ஸோ பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ஸ்டிச் பண்ண முடியும். அப்படி ஸ்டிச் பண்ணுற நேரத்தில் உங்களால் நல்லாவே முடியும் அப்படின்னா நீங்களே சாதாரண கிளாத் வாங்கி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தைச்சி கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லை ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் கிளாத் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுங்க, சாதா கிளாத்து. நான் உங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுங்க, நான் ஸ்டிச் பண்ணி தரேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அவங்களும் போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் புதுசாக தைச்சாலும் நல்லா தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், எப்போ நீங்கள் தைச்சாலுமே கரெக்டாக அந்த அளவுகள் வந்து 1/4 இன்ச்சு கேப்பில் தான் நீங்கள் ஸ்லீவ் தைப்பீங்க அப்படின்னா அந்த 1/4 இன்ச்சு கேப்பு கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. பத்தாத கிளாத்லாம் நிறைய கொடுப்பாங்க, எடுத்த உடனே ஆர்வ கோளாறில் அப்படியே போட்டு கட் பண்ணிடாதீங்க. அந்த அளவு வந்து சரியாக வருமா, இந்த சைஸு ப்ளவுஸ்க்கு இந்த அளவு சரியாக வருமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங் ப்ளவுஸும் மெயின் கிளாத்தும் வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னா லைனிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. ஏன்னா லைனிங் வந்து நீங்கள் கரெக்டான அளவில் தான் எடுத்திருப்பீங்க. ஸோ லைனிங்கை கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் போடும்போது 2, 3 இடத்துல நீங்கள் அதை வச்சு பார்க்கணும். இந்த சைடில் வச்சா கரெக்டாக வருமா, இந்த சைடில் வச்சா கரெக்டாக வருமா அப்படின்ற அந்த சைஸை நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஜாயிண்டே போடக்கூடாதும்பாங்க. அப்படி சொல்கிறவங்கக்கிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் கிளாத் வந்து சேர்த்தே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள். எப்போ நம்ம எப்படி நல்லா தைச்சாலும் கடையில் தைக்கிறவங்களோட வீட்டில் தைக்கிறவங்களுக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க. அது ஏன்னு தெரில, கஸ்டமர்ஸோட மைண்டே அப்படி தான். அதனால் நீங்கள் நல்லா தைச்சி கொடுங்க, நல்லா தைச்சி அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது, உங்கள்கிட்ட தைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்புறமா கொஞ்சம் சேர்த்து கேட்கலாம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் தைக்க கொடுக்குறாங்கன்னா ஆரம்பத்தில் நீங்களாக ஒரு ரேட் வந்து சொல்லிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பாட்டுக்கு ஒரு அமௌண்ட் இப்போ ஒரு 300 ரூபாய்க்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவங்க வந்து நிறைய உங்கள்கிட்ட பேட்ச் ஒர்க்கு, பீட் ஒர்க்கு, இல்லை லேஸ் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நீங்கள் கடையில் போய் கேட்கும்போது அந்த ரேட்டெல்லாம் கொஞ்சம் கூடவும் வரலாம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க தரவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து நான் தைக்கிறேங்க, தைச்சிட்டு சொல்கிறேன், எனக்கு வந்து இப்போ தெரியாது அப்படிங்கிற உண்மையை நீங்கள் சொல்லிவிடுங்க. இல்லைன்னா அவங்க வந்து இல்லை நீ இவ்வளோ தான் தரேன்னு சொன்னேன், அது எனக்கு தெரியாது, நான் அதனால் அதை நம்பி தான் நான் தைக்க சொன்னேன் அப்படின்ட்டு அந்த அமௌண்ட் வந்து மீதி அமௌண்ட்டு கொடுக்காமலே போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தைக்க சொல்கிறாங்களேன்னு தைங்க, தப்பு இல்லை. ஆனால் காசு வந்து நான் அப்புறம் தரேன்னு சொல்கிறவங்களுக்கு
தயவு செய்து அந்த கடன் கொடுத்து பழக்கம் மட்டும் எப்போவுமே பழக்காதீங்க. அது வந்து பெரிய பிரச்சனையில் போயிடும். நம்ம வந்து உட்காந்து தைக்கிறோம், கரண்ட்டு, நூல், நம்மளோட டைமிங்கு, கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி எல்லா வேலையும் நம்ம பார்த்து கொடுக்குறோம். அதுக்கான சரியான சம்பளம் நமக்கு வரணும். ஸோ நீங்கள் அதை வந்து கடனுக்காக தைக்கிறேன்னு சொல்கிறவங்கள தயவுசெய்து தைக்கவே தைக்காதீங்க. ஒரு சிலர்லாம் கொடுங்க வேணாம், ஊருக்கு போயிட்டு வந்து தரேம்பாங்க. நியாயமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, திருப்பி வந்து ரிட்டன் கொடுக்குற கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரூ. 10 ரூ. 50 அப்படி இழுத்தடிச்செல்லாம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 4-5 ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா குறைஞ்சது நீங்கள் பாதி அமௌண்ட் வந்து அட்வான்ஸ் ஆகாதும் வாங்கிடுங்க. நான் லைனிங் எடுக்கணும், நிறைய ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வாங்கிடுங்க. ஒரு பைசா கூட வாங்காமல் 4-5 ப்ளவுஸ் தைச்சிட்டு நீங்கள் கொடுக்கும்போது அவங்க பாதி கொடுத்துட்டு மீதி தரேன்னு சொல்கிறதோ இல்லை அப்புறம் தரேன்னு சொல்கிறதோ அந்த இதை வந்து எப்பயுமே நீங்கள் ஏற்றுக்காதீங்க. அது மாதிரி அளவெடுத்து கட் பண்ணுறதுலையும் ஸ்டிச் பண்ணுறதுலையும் எப்போவுமே பயப்படாதீங்க. நம்மளால் முடியும், நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். யார் என்ன சொல்லுவாங்கன்னு எப்போவுமே யோசிச்சுட்ருக்காதீங்க. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம யோசிச்சுட்ருக்கதை விட அடுத்து நம்ம என்ன செய்யலான்றதை நம்ம யோசித்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. சூழ்நிலையை மட்டும் எப்போவுமே காரணம் சொல்லாதீங்க. சூழ்நிலைங்கிறது எல்லாருக்குமே கஷ்டந்தாங்க. யாருக்குமே கஷ்டம்னு ஒன்று இல்லாமல் இல்லவே இல்லை. வீட்டில் தான் இருந்து மொபைல் மட்டுமே தான் வச்சுட்டு என்னால் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது போல் வீடியோஸ் நிறைய பாருங்கள். பார்த்துட்டு ஒவ்வொரு டெய்லர்ஸ்க்கும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு தைக்க ஆரம்பிங்க. ஒரு சிஸ்டர்லாம் வாட்ஸ்அப்பில் சொன்னாங்க, நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கேன் சிஸ்டர், என்னால் முடியவே இல்லை அப்படின்னு. எவ்வளோ சூழ்நிலை கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுக்கான அந்த ஒரு முயற்சியை வந்து விடவே கூடாதுங்க. அது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு டெய்லரிங் டவுட்டாக இருக்கட்டும், என்னால் முடிஞ்ச அளவு தையலில் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தரேங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு வீட்டில் இருந்தே பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம டெய்லரிங் தொழிலை விட ரொம்ப மிகச்சிறந்த தொழில் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. ஸோ நம்மளோட முயற்சியும் நம்மளோட உழைப்பும் வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபீல்டில் வந்து நல்லாவே சம்பாதிக்க முடியும். என்ன மாடர்ன் ஆனாலும் சரி, என்ன உலகத்தில் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும் சரி, எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு எவ்வளோ கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் சரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஸோ நம்ம தைக்கிற மெத்தட் எல்லாமே ஒன்று தான். அந்த டிசைன்ஸ் அந்த பேட்டர்ன்ஸ் தான் மாறுமே தவிர்த்து பேசிக்கில் வந்து டெய்லரிங்கிற வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ வீட்டில் இருக்க முடிஞ்ச அளவு எல்லா லேடிஸும் தையல் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அது நம்மளை சரியான ஒரு நேரத்தில் நம்மளை வந்து முன்னேற வைக்கும். இதுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் பேசிக் தெரிஞ்சு டவுட் கேட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கனாலும் சரி, வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கனாலும் சரி, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது இல்லாமல் எனக்கு ஒன்றுமே தெரியாது சிஸ்டர், ஆனால் நான் வீட்டிலேருந்து டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கம்மியான அமௌண்ட்டில் நான் வந்து உங்களுக்கு உங்கள் சைஸ் என்ன ப்ளவுஸ் சைஸோ அதை உங்களை பர்ஃபெக்டாக தைக்க வைக்கிறேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவாக கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ நான் பேசிக் எதுவுமே தெரியாது ஆனால் தைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்சளவு உங்களை நல்ல டெய்லர் ஆக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நன்றி.